அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் தான். பிள்ளைங்களை பரபரப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னுடைய மார்னிங் ரொட்டீனை ஆரம்பிச்சிட்டு ஒரு வாரமாக ஒரே மழையாக இருந்துச்சு. அன்றைக்கி நல்லா சரியான வெயில் அடிச்சிது. சரி துணியை மிஷினில் போட்டுடலாமே அப்படின்ட்டு காலம்பரை துணியை மிஷினில் போட்டு அலசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா மீன்காரங்க வந்திருந்தாங்க. மீன் வாங்கியாச்சு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி மீன் வாங்கிடலாமே, மீனையும் வாங்கியாச்சு. அவங்க நல்லா கட் பண்ணி தந்துட்டாங்க. நம்ம தான் உரசி கழுவ வேண்டியிருக்கும். அதனால் நல்லா செலாம் போகிற அளவுக்கு நல்லா உரசிட்டு உள்ளே இருக்க அசடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிக்கலாமே அப்படின்ட்டு மீனை கழுவிட்டு ஒரு டீயும் நல்லா இஞ்சி தட்டி போட்டு டீ குடித்தாச்சு. டீ போட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பொரிக்கைக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்துடலாமே அப்படின்ட்டு துண்டு பகுதியெல்லாம் பொரிக்கைக்காகவும் பிறகு என்ன மீனோட தலைப்பகுதி வந்து குழம்பு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு என்ன உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஒரு நல்ல பெரிய பேசனில் போட்டு நல்லா அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே மீனை ஃபுல்லாக அதோட சேர்த்து நல்லா விரவிக்கலாம். பிறகு என்னன்னா மீனை விரவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. பொரிக்கும் போது நம்ம எடுத்து பொரிச்சோம்னா சூப்பராக பிடிச்சிருக்கும். அப்படியே சைட் பை சைடு கடந்த பாத்திரத்தையும் கழுவி எடுத்தாச்சு. அப்படியே என்னோடய லஞ்சு வேலையாக ஆரம்பித்தாச்சு. குழம்புக்கு வந்து எடுத்த மீனில் வந்து கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்தோம்னா குழம்புல அந்த துண்டு வந்து நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் உப்புத்தூள் சேர்த்துட்டு அப்படியே குழம்புக்கு தேவையான புளியும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம்னா இன்றைக்கி தேங்காய் சோறு தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கிண்ணத்தில் ஒரு பங்கு அரிசி எடுத்தாச்சு. ஒரு பங்கு அரிசிக்கு வந்து 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தானே செய்ய போகிறேன். அதனால் தேங்காய் எல்லாமே அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கு தனியாக தேங்காயும் அப்படியே சோத்துக்கு தனியாகவும் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே தேங்காய் சோறு நம்ம வீட்டில் எப்படி செய்வோன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கியிருந்தேன். அதே அதோட சேர்த்துக்கலாம். பல்லாரி வந்து ரொம்ப கறியணும் அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் இருந்தாலே போதும். அதோட பல்லாரி அதோட 2 புதினா இலை, பிரிஞ்சி இலைலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். அதோட 3 மிளகாய், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேன். அதோட சேர்த்துக்கலாம். அப்படி 3 தக்காளி பழத்தை நல்லா கழுவி அதோட நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா பல்லாரி நல்லா வெந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி திரிச்சு வச்சுருப்போம்ல கரம் மசாலா தூள், அதில் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தூள் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். அதனால் அதில் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டா அடி பிடிச்சிக்கிடும். இப்போ அதோட 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அடுப்பு எப்போவுமே சிம்மில் இருந்தால் அடி பிடிக்காது. அப்படி ஒரு குத்து மல்லி இலையை நறுக்கி வச்சுருந்தேன். அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி கலந்து எடுத்தோமோ அந்த பாத்திரத்துக்கு 2 பங்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 பங்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ அரிசி கழுவிக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பக்கம் வடித்து எடுத்துகிட்டு சைட் பை சைடு மீன் குழம்பு வச்சிடலாமே அப்படின்னுட்டு ஒரு மீன் குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம், அதோட பல்லாரி நறுக்கி வச்சுருந்தேன். 3 பச்சை மிளகாய் அதோட சேர்த்தாச்சு. இங்கே வந்து தண்ணி நல்லா சூடாகி வந்துட்டு சரி அரிசியை போட்டுடலாமே அப்படின்ட்டு அரிசியை தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பையும் அதோட சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன். அதோட சேர்த்துக்கலாம். அதோட புதினா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு காய்கறி வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வந்த பிறகு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தனியார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சோம்னா அந்த ஹீட்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மசாலா. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சோம்னா மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி பழம் எல்லாம் மசிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம தனியார் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வந்து திக்னஸ் வந்து தனியார் தூள் தான். அதனால் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் புளியும் நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோடு நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
இப்போ அதோட ஒரு அரைமுறி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவை அதோட ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இது மீனோட முட்டை சேனன்னு சொல்லுவோம்ல, அதான் அது இவ்வளோண்டு கிடச்சிச்சு மீனில். சரின்னு அதை கழுவி மீனோட கடைசியில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை கழுவிக்கிட்டு இருந்தேன். பிறகு என்னென்னா சோறும் நல்லா தம் போடுற பருவத்துக்கு வந்துட்டு சரி அதை மூடி வச்சிடலாமேன்னு மூடி வச்சு தம் போட்டாச்சு. இப்போ மீன் குழம்பு நல்லா தலபுலன்னு கொதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குழம்போட ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம வந்து மீனையும் சேனையும் சேர்த்துக்கலாம். அதில் குழம்பு மீனில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வைக்கும்போது வந்து உப்பு நல்லா பிடிச்சிருக்கும் குழம்பு மீனில். சேனையும் அதோட சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு கொதிக்கட்டும். அப்படியே நம்ம சைடு பை சைடு கிடக்க பாத்திரத்தை அப்பப்போ சேரத பாத்திரத்தை நம்ம கையோட கழுவிட்டோம்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு மொத்தமாக சேராது பாத்திரங்க. இப்போ மீன்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம மீன் பொரிக்கைக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம விரைவிச்ச மீனை ஒவ்வொன்றா பொரிச்சிக்கலாம். மீனில் நல்லா உப்பு உரப்பு பிடிச்சி நல்லா இருந்துச்சு. மீனை பாருங்கள் எப்படி உதிராமல் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நல்லா உப்பும் மிளகாய்த்தூள் நம்ம எந்த அளவுக்கு நல்லா திக்காக சேர்க்கமோ மசாலா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். மீனில் அந்த திக்னஸ் நல்லா உப்பு உரப்பு பிடிச்சி அப்படியே மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்படியே ஈவினிங்க்கு டீ போட்டுடலாமே, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. என் மகளுக்கு சேர்லாக்கும் கிண்டியாச்சு. இது வந்து அவளும் கொஞ்சம் பாதாமும் வறுத்து பொடி திரிச்சு வச்சுருப்பேன். பிள்ளைக்கு ஒரு 5 மணி வாக்கில் அதான் கொடுப்பேன் செர்லாக் மாதிரி. நம்ம வந்து டீ போடும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் இஞ்சியை நல்லா திரித்து நம்ம சாயால் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். நல்லா உரப்பும் நல்லா இறங்கும் டீயில். நல்லா ஒரு சூப்பரான டீயும் குடித்தாச்சு. பிள்ளைக்கும்